அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 330 அறத்துப்பாலிலே துறவரவியலிலே கொல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள், உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லா தீ வாழ்க்கை அவர். உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லா தீ வாழ்க்கை அவர். நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப என்றால் பிற உயிர்களை அவற்றின் உடம்பிலிருந்து நீக்கி கொலைகள் செய்தவர்கள். செயிருடம்பின் செல்லா தீ வாழ்க்கை அவர் என்றால் நோயுள்ள உடம்புடன் வறுமை நிறைந்த தீய வாழ்க்கையை நடத்துபவர்களாகவே இருப்பார்கள். அதாவது தற்போது நோயுள்ள உடம்புடன் வறுமை நிறைந்த தீய வாழ்க்கையை நடத்துபவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் அவர்களது முந்தைய காலத்திலே பிற உயிர்களை அவற்றின் உடம்பிலிருந்து நீக்கி கொலைகள் செய்தவர்களாகவே இருப்பார்கள் என அறிஞர்கள் கூறுவார்கள் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும் பொருளே என்று கவிஞர் மருதகாசி திருக்குறளை பற்றி மிக பெருமையுடன் எழுதியுள்ளார் என்பதை அறிகிறோம். தற்பொழுது வறுமையுடன் பல நோய்களுக்கும் ஆட்பட்டு துன்பங்கள் அடைபவர்கள் எல்லாம் அவர்களது முற்காலத்திலே பல உயிர்களை அவற்றின் உடலிலிருந்து பிரித்து கொலைகள் பல செய்தவர்களாக இருப்பார்கள் என்று அறிஞர்கள் கூறுவார்கள் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றியிருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. தன்னை விட்டு பிரிந்து சென்று தனது கணவன் செய்த பல தவறுகளினால் அவன் தன் உடல் நலம் இழந்து கண் பார்வையையும் இழந்து மிக பரிதாபமான நிலையிலே இருப்பதை காணுகின்ற ஒரு அன்பான அழகான மனைவி அவன் கொலை பழியையும் சுமந்து நிற்பதை கண்டு கதி கலங்கி, உங்கள் மீது கொடும் பழி, கொலைகாரன் என்ற பழி வந்திருக்கிறதே அத்தான், என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள், யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தான் என்று அந்த பெண் கேட்க, அதற்கு அந்த கணவன், உனது நல் அன்புதனை கெடுத்தவன் நான், உனக்கிருந்த நல் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றாமல் அவற்றையெல்லாம் கொன்றவன் நான், அத்தகைய தீயவனான நான் எப்படி அஞ்சு நடப்பேன், நான் துன்பத்தை கட்டி சுமக்க துணிந்தவன் ஆகையினால் நல்லவர்கள் சொன்ன பல அறிவுரைகளையும் அற உரைகளையும் கேட்காமல் தவறுகள் பல புரிந்துவிட்டேன், அதற்கான தண்டனையைத்தான் நான் இப்பொழுது எனது உடல் நலத்தினையும் இழந்து கண் பார்வையினையும் இழந்து இறைநிலை அளித்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த கணவன் மிக பரிதாபமாக உரைக்கின்ற அந்த மேன்மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1959 வெளிவந்த தங்க பதுமை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இனிமையாக இசையமைக்க பத்மினியுடன் CS ஜெயராமன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த உன்னதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அஞ்சி நடப்பானோ ஞான பெண்ணே,
அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அஞ்சி நடப்பானோ ஞான பெண்ணே. துன்பத்தை கட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே. சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே. அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அஞ்சி நடப்பானோ ஞான பெண்ணே. துன்பத்தை கட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே. சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே. எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே, தற்போது நோயுள்ள உடம்புடன் வறுமை நிறைந்த தீய வாழ்க்கையை நடத்துபவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் அவர்களது முந்தைய காலத்திலே பிற உயிர்களை அவற்றின் உடம்பிலிருந்து நீக்கி கொலைகள் செய்தவர்களாகவே இருப்பார்கள் என்று அறிஞர்கள் கூறுவார்கள் என்கின்ற கொல்லாமை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் பிற உயிர்களை கொன்றால் நமக்கு வறுமை வரும், நோய்கள் பிற்காலத்திலே வரும் என இந்த திருக்குறளில் உரைக்கின்ற அருமையான கருத்தினை தெளிவாக புரிந்து நாம் பிற உயிர்களின் மீது அன்பு கொண்டு கருணை கொண்டு அவற்றை கொல்லாமல் பாதுகாத்து வாழ்விலே சிறப்புகளையும் மேன்மையையும் அடைவோம். நாம் இதனால் வரையிலே திருக்குறளிலே முதலிலே இருக்கின்ற 33 அதிகாரங்களிலே அமைய பெற்றுள்ள 330 திருக்குறள்களுக்கு அந்த திருக்குறள்களின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு விளக்கங்களை கருத்தாக்கங்களை கண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறளின் 34வது அதிகாரம் நிலையாமை என்கின்ற அந்த அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள திருக்குறள் எண் 331. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், மேலும் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.